வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள்டான இந்த டேனப் சேனலில் வந்து புதுசாக ஒரு விஷயம் ஒன்று தொடங்கலாம் இருக்கேன். அதாவது வந்து சுவிட்சர்லாந்து செய்திகள் மற்றும் அந்த தகவல் குறிப்புகளை வந்து இனி கொஞ்சம் கூடுதலாக போடலாம் இருக்கேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் சுவிட்சர்லாந்து பற்றிய மேலதிகமான தகவல் போடும்போது உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் இருந்தும் அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டவர்களை வந்து ஒரு ஆப்பிரிக்க நாட்டுக்கு அனுப்புறதுக்காக சுவிட்சர்லாந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கு. இது எந்த பாணியில் என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். அதே பிரித்தானியான்ற பாணியில் தான். பிரித்தானியாவும் வந்து ஆப்பிரிக்கா நாடொன்றுக்கு அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டவர்களை, அதுவும் குறிப்பாக வந்து எரித்திரியா போன்ற நாடுகளிலிருந்து வந்த அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டவர்களை வந்து அனுப்பி கொண்டிருக்கார்கள். அதே பாணியில் வந்து இப்போ சுவிட்சர்லாந்து வந்து அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்ட எரித்திரியா மக்களை மட்டும்தான் இப்போதைக்கு ருவாண்டா போன்ற ஆப்பிரிக்கா நாடுக்கு அனுப்புறதுக்கு முடிவெடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்லிமெண்ட்ல வந்து கீழவை சட்டத்தில் வந்து கீழவையில் வந்து இந்த சட்டம் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இனி வருகின்ற ஜூன் மாதம் வந்து மேலவைக்கு போகும். அப்பைக்கு தான் வந்து இந்த சட்டம் வந்து முழுமையாக்கல் நடைபெறும். முழுமையாக்கல் வந்து வருகின்றதா இல்லையான்னு தெரியும். அது வரைக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ பிரித்தானிலேயே வந்து பயங்கர கெடுபிடிகள் போய் கொண்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நிராகரிக்கப்பட்டவர்களை வந்து கூடுதலாக வந்து பிடித்து ஆப்பிரிக்கா நாடுக்கு அனுப்புகிற பணி வந்து இப்போ பிரித்தானியாவில் வந்து பயங்கரமாக போய் கொண்டிருக்குது. அதே மாதிரி சுவிட்சர்லாந்துலையும் வரலாம். இப்போ பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் ஆப்பிரிக்கா இனத்தவர்கள், அதாவது வந்து எரித்திரியா காரணம் மட்டும்தான் அனுப்புவதாக பேசியிருக்கார்கள். ஆனால் மிக விரைவில் வந்து இது ஸ்ரீலங்கனுக்கும் மாறலாமா இல்லாட்டி வேறு நாட்டவர்களுக்கும் வரலாமா என்ற நிலை வந்து என்னன்னு தெரியல. என்னை பொறுத்தவரையில இது என்னுடைய கருத்தாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவிலேயே வந்து கூடுதலாக எல்லா நாடுமே இதை இனி பின்பற்ற வழிகட்டுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தங்களோட நாட்டில் வந்து அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டவர்களை வந்து ஆப்பிரிக்கா நாடொன்றுக்கு அனுப்புறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க. அதுவும் வந்து பிரித்தானியாவில் வந்து என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, சட்டவிரோதமான நாட்டுக்குள்ள வந்த அனைவரையும் வந்து பிரித்தானியாவில் இருந்து ஆப்பிரிக்கா நாட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்காங்க. அதே இதைத்தான் வந்து இப்போ சுவிட்சர்லாந்து தொடரப்போதான்றதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. அதே பாணியில வந்து சுவிட்சர்லாந்துல இருந்தும் அகதிகளை வந்து ஆப்பிரிக்க நாட்டுக்கு அனுப்புவதற்கு சுவிட்சர்லாந்து முடிவெடுத்துள்ளது. அதை வந்து கீழவையில வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. இது மேலவைக்கு ஜூன் மாசத்துக்கு பிறகுதான் தெரிய போகுது. வந்து தெரிய என்னன்னா, அப்படி ஒரு சட்டம் வந்தா அது என்ன மாதிரி இருக்கும் என்றதை பற்றி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்களோட பதிலையும் சொல்லுங்க. ஸோ இந்த சட்டம் வந்து நாட்டுக்கு நல்லதா இல்லாட்டி மக்களுக்கு நல்லதான்றது தெரியல என்ன மாதிரி. இப்போ ஆனாலும் கூடுதலாக வரக்கூடிய அகதிகளுக்கு நல்லது இல்லை என்று மட்டும் தெரியுது. அகதிகளா வந்து வெளிநாட்டில் இந்த நாட்டுக்கு வரவங்க வந்து நீ கண்டிப்பாக வந்து இதே வந்து ஒரு கருத்தில் கொள்ளணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஐரோப்பாவில் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கெடுபடியாக தான் போய்கொண்டிருக்குது. ஸோ எழுந்த மாதத்துக்கு டக்குண்டு முடிவெடுக்காமல் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கணும். எல்லா நாட்டிலையும் வந்து இதே பிரச்சனை போய்கொண்டிருக்கு. இப்போ அகதி அந்த நிராகரிக்கப்பட்ட உடனே வந்து ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புற மாதிரி பிரித்தானியா முடிவெடுத்துட்டுது. ஸோ அப்படி அந்த வேலைகள் வந்து இப்போ பயங்கர கெடுபடியாக போய்கொண்டிருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ சுவிட்சர்லாந்தும் அந்த ஸ்டெப்புக்கு வந்து நிற்கணும். ஸோ அடுத்த கட்டமாக சுவிட்சர்லாந்து அதே முடிவு எடுத்துச்சேன்டா பிரச்சனை வந்துடும். ஸோ இனி ஐரோப்பாவில் எல்லாமே இப்படி ஒரு சிக்கலான சூழலாம் வரப்போகுது. ஸோ மக்களே, இப்போ இதே மாதிரி நியூஸ்கள் வந்து தொடர்ந்து தெரிஞ்சு கொள்ளணுமெண்டா என்னோட இந்த டனப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நியூஸ்லையோ ஒரு இன்ஃபோலையோ சந்திக்கும் வரை உங்களோட விடைபெற்றுக் கொள்வது உங்கள் டனப். நன்றி, வணக்கம்.